முள் தீண்டிய ரோஜா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். குத்தல், குடைச்சல், ஏளன பேச்சு, சில நேரங்களில் சந்தோஷம் என்ற அபியின் வாழ்க்கை 2 மாதத்தை கடந்தது. எத்தனை முறை அவள் அழுது கேட்டும் கௌதம் அவள் அப்பா அம்மாவை பார்க்க சம்மதிக்கவில்லை. அவங்களும் வந்து பார்க்கல. ஏனோ காலையில் எழுந்ததிலிருந்தே அபிக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுவது போல் இருந்தது. கௌதமிடம் சொல்லலாம் என்றால் அவன் அதை காதில் வாங்கிறதாவே தெரியல. சாதாரணமாய் அபி ஏதாவது பேச வந்தாலும் எரிந்து விழுந்தான். இரவு வீட்டுக்கு வருவதும் தாமதமானது. வேலைப்பளுவை காரணம் காட்டியே அவளிடம் பேசுவதையே தவிர்த்தான். காலையில் அபி எழுந்திருக்கவே ரொம்பவும் சிரமப்பட்டா. என்ன செஞ்சிருக்க? புளி சாதம். ஒரு வாய் எடுத்து வாயில் வைத்தவன், இது என்ன சாப்பாடா? இது உப்பு கரிக்குது. மனுஷன் எப்படித்தான் சாப்பிட்றது? ஒருவேளை சாப்பாடு கூட இந்த வீட்டில் நிம்மதியாக சாப்பிட முடியாது. சாப்பாட்டை விசிறி அடித்தவன், நீ என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு, நான் பல தடவை சொல்லிட்டேன், இந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி வாழ பழகிக்கோன்னு. இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தா நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, பார்த்துக்கோ. சாப்பாட்டை விசிறி அடித்துவிட்டு கௌதம் கிளம்பி விட்டான். அபிக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது. என்னால் எழுந்திருக்கவே முடியல. வயிற்றை பரட்டிக்கிட்டு வருது. என்னன்னே தெரியல. அடுப்புங்கரைக்கிட்ட போனாலே வாந்தி வர மாதிரி இருக்குது. இவர்கிட்ட சொல்லலான்னு பார்த்தா இப்படி மூஞ்ச காமிச்சிட்டு போகிறாரு. அபி யோசித்து கொண்டே காலண்டரை பார்க்க சட்டென அவளுக்கு நினைவு வந்தது. கடவுளே, இதை எப்படி நான் மறந்தேன்? நான் தள்ளி போயிருக்கா? அப்படின்னா நான் இப்போது என்ன பண்ணுறது? அம்மாவை நினைத்து அவளுக்கு அழுகையாய் வந்தது. தான் நினைப்பது உண்மையா பொய்யா என்பதை கூட அவளால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. அம்மா என்று சிறு குழந்தை போல் தரையில் அமர்ந்து அழ ஆரம்பித்தாள். அப்பா, எப்படி இருக்கீங்க? டேய் விஷ்ணு, வாடா வாடா, உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. ஆமாம், உன் ஃப்ரெண்டோட கல்யாணம் முடிஞ்சிருச்சா? சதீஷ் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுப்பா. கண்டிப்பாக நான் வந்தே தீரணும்னு என்னை ரொம்ப தொல்லை பண்ணான். அதனால தான் கிளம்பி வந்தேன். ஆமாம், அபிக்கு என்னாச்சு? ஃபோனில் ஒரு மாதிரி சொன்னீங்க. அதை ஏன் கேட்குற? போன வாரம் திலகாவை ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தேன். அபிக்கு கல்யாணம் ஆகிடுச்சான். என்னப்பா சொல்கிறீங்க? அபிக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? நம்மக்கிட்டலாம் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அதை ஏன் கேட்குற? எவனோ என்னவோ சொன்னான்னு உன் மாமா அவசரப்பட்டு அபிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. எனக்கு என்னவோ லவ் மேரேஜாக இருக்கும்னு தோணுது. நீ என்ன பண்ணு, உடனடியாக அபியை போய் பாரு. பார்த்து அவள் அங்கே எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. மட்டும் இருந்திருந்தா இந்த நேரம் இந்த பிரச்சனைக்கு இடமே இல்லை. அவன் இல்லாததுனால என்னென்ன நடக்குது பாரு. அபி அப்படியெல்லாம் நடந்துக்கிற ஆள் இல்லைப்பா. எனக்கு நல்லாவே தெரியும்டா. எனக்கு வந்த கோவத்துக்கு ரகுபதியை போய் 4 அறை விட்டுருப்பேன். இந்த ராகவியை தனியாக விட்டுட்டு போயிட்டேன். அதனால் வேறு வழி இல்லாமல் வீட்டுக்கு வர வேண்டியதாக போயிடுச்சு. எவனோ என்னவோ சொன்னான்னு இவன் அறிவு கட்டத்தனமாக பண்ணியிருக்கான். நீ போய் அபியை பார்த்துட்டு அவன் நல்லா இருக்கான்னு சொன்னாதான் என் மனசு ஆறும். தயவு செய்து எனக்காக செய். கண்டிப்பாப்பா. சதீஷ் கல்யாணம் நீங்களும் அவசரமாக வர சொன்னதுனால நானும் கிளம்பி வந்துட்டேன். நாளை மறுநாள் எனக்கு ஃப்ளைட்டு. நாளைக்கு இங்கேருந்து கிளம்புனா அபியை போய் பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கும் ஃபோன் பண்ணுறேன். இரவு கௌதம் தாமதமாக வர அபி அமைதியாக சாப்பாட்டை எடுத்து வைத்தாள். நீ சாப்பிட்டியா, சாப்பிட்றியா? எதுவுமே கௌதம் கேட்கல. முகத்தை உருவென்று வைத்துக்கொண்டு வேகமாக சாப்பிட்டவன் போய் படுத்து விட அபி மெதுவாக சாப்பிட்டு முடித்து அவன் அருகே வந்து படுக்க அவன் மேல் கை வைக்க கையை வெடுக்கென்று தட்டி விட்டவன், என்ன வேணும் இப்போ உனக்கு? கொஞ்ச நேரம் நிம்மதியாக தூங்க விடுறியா? இப்போ பாரு, இதே நினைப்பு தான். தள்ளிப்படு. அபிக்கு சுருக்கென்றது. என்ன சொல்ல வரேன்னு கூட தெரிஞ்சுக்காம ஏன் இப்படி பேசுகிறாரு?
அபி அழுது கொண்டே மெதுவாக திரும்பி படுத்தாள். அபி அழுகிறாள் என்பது கௌதமுக்கு நல்லா தெரிஞ்சும் அவளை என்ன எதுன்னு கூட கேட்கல. காலையில் எழுந்து விறுவிறுன்னு வேலைக்கு போயிட்டான். மறுநாளும் அபியால் அவனிடம் எதுவும் சொல்ல முடியவில்லை. வெளியிலிருந்து குடி தண்ணீர் எடுத்து வர குடத்தை எடுத்து கொண்டு போனவள் வரும் வழியில் மயங்கி ரோட்டிலேயே விழ பக்கத்து வீட்டு அம்மா வேக வேகமாக ஓடி வந்தாங்க. என்னாச்சும்மா, உடம்பு எதுவும் சரியில்லையா? வந்து உட்காருவா. வெளித்திண்ணையில் உட்கார வைத்து குடிக்க தண்ணீர் கொடுக்க, என்னென்ன தெரியலம்மா, ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. அவள் முகத்தை உற்று பார்த்தவர், ஏதாவது விசேஷமா? தெரியலம்மா. என்னம்மா தெரியலன்ற? அம்மாவோ மாமியாரோ இருந்திருந்தா கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரி வா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். கௌதமுக்கு தெரியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போகும் அபிக்கு பயமாக இருந்துச்சு. இல்லைம்மா, அவர் வந்துட்டோம். அட, இதுக்கெல்லாம் என்னம்மா சொல்ல போகிறாங்க, வா. பக்கத்தில் இருந்த ஆரம்ப சுகாதார நிலையம் போக அவர்கள் அபி கர்ப்பம் என்பதை உறுதி செய்தார்கள். அதுதானே பார்த்தேன், என்னடா திடீர்னு மயக்கம் போட்டு விடுறேன்னு. பார்த்து வா. அபியை பத்திரமாய் வீட்டுக்கு அழைத்து வந்தவர்கள் அவளை உட்கார சொல்லிவிட்டு, கொஞ்ச நேரம் இரு வரேன். போன 1 மணி நேரத்தில் மாங்காய் சாதம், எலுமிச்சை சாதம், தயிர் சாதம் 3ஐயும் செய்தி எடுத்து வர, இதை சாப்பிடு. இல்லைம்மா, இதெல்லாம் வேண்டாம். இதை பாரு, உன் பேர் கூட எனக்கு தெரியாது. ஆனால் என்னவோ உன்னை பார்த்தா என் பொண்ணை பார்க்குற மாதிரியே இருக்குது. மாசமாக இருக்கிற நேரத்தில் வாய்க்கு ருசியாக ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்கும். அம்மா இருந்தால் எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க. ஏம்மா, உனக்கு அம்மா அப்பா எல்லாம் இல்லையா? இருக்காங்கம்மா. அவங்கெல்லாம் வந்து உன்னை பார்க்கவே இல்லை. காதல் கல்யாணமோ? அதெல்லாம் இல்லைம்மா. ஏதாவது வேலையாக இருப்பாங்க, சீக்கிரம் வருவாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, என்னையே உன் அம்மாவா நினச்சிக்கோ. சரி, நீ சாப்பிடு. ஏதாவது வேணும்னா ஒரு வார்த்தை கூப்பிடு, நான் வந்து செஞ்சு தரேன் சொல்லிவிட்டு அவர்கள் வீடு நோக்கி போக, அபிக்கு அவர்கள் கூறிய வார்த்தையும் அந்த சாப்பாட்டையும் பார்க்க பார்க்க திலகா ஞாபகம் வந்துவிட கண்ணை கரித்து கொண்டு வந்தது. மணி 4 இருக்க கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டவள் வாய்க்கு ருசியாக புளிப்பும் காரமும் அளவாய் இருக்க கொஞ்சமாக சாப்பிட்டவ மீதி கௌதமுக்கு வேணும்னு எடுத்து ஓரமாக வச்சா. என்ன ஆச்சுடி, பக்கத்து வீட்டுக்கு போய் வர? அது ஒன்றும் இல்லைங்க, அந்த பொண்ணு மாசமாக இருக்குது. அப்படியா? நல்ல விஷயம். அந்த பையன் வந்ததும் முதல்ல போய் சொல்லணும். நீ எதுவும் சொல்லாதடி, வந்தா நான் சொல்லிக்கிறேன். சரிங்க. அன்று கௌதம் சீக்கிரமாகவே கிளம்பிவிட ஒரு 5:30 மணிக்கு வீட்டுக்கதவை யாரோ தட்டுவது போல் இருந்தது. சீக்கிரம் வந்துட்டாரா? அபி வேகமாய் போய் கதவை திறக்க வெளியே விஷ்ணு. அத்தான், நீங்களா? உங்களை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அம்மா தாயே, 7 மலை 7 கடல் தாண்டி இருக்கிறவங்கள கூட கண்டுபிடிச்சிடலாம் போல இருக்குது. ஒன்றை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. என்னத்தான் வெளிநடை போன பிறகு ஆளே மாறிட்டீங்க? பின்ன அங்கே இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிக்க வேண்டியது தான். உள்ளே வாங்கத்தான். உட்காருங்க. வேகமாய் ஓடி போய் தண்ணீர் எடுத்து கொடுத்தவள், எப்படி இருக்கீங்க? உங்கள் படிப்பெல்லாம் எப்படி போகுது? என்ன திடீர்னு இப்போ நீ வா? ஒரு கேள்வியா கேளு அபி. என் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் கண்டிப்பாக வரணும்னு சொல்லியிருந்தான். அதனால் வந்து மேரேஜை பார்த்துட்டு அப்படியே ஊருக்கு போய் அப்பாவையும் பார்த்துட்டு உன்னையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஆமாம், என்ன இதெல்லாம்? வீடெல்லாம் இப்படி இருக்குது. இந்த மாதிரி இடத்துல மாமா எப்படி உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு? நீ எப்படி அபி இதுக்கு ஒத்துக்கிட்ட? அத்தான், நான் நல்லா தான் இருக்கேன், ஒரு குறையும் இல்லை. உண்மையாக அவ சொல்கிறேன். உண்மையாக தான் அத்தான், நான் நல்லா இருக்கேன். அவர் முகத்தில் தெரிந்த பூரிப்பு, புன்னகை எல்லாவற்றையும் பார்த்தவன் ஒரு முடிவுக்கு வந்தான். நிஜமாக தான் சொல்கிறியா? உண்மையாக தான் அத்தான், நான் நல்லா இருக்கேன். அவர் என்னை நல்லா பார்த்துக்கிறாரு. ஆமாம், உன் வீட்டுக்காரர் பேர் என்ன? அது அம்மா. வெளியே இருந்து பக்கத்து வீட்டு அம்மா கூப்பிட, என்னம்மா உடம்பு இப்போ பரவாயில்லையா?
நல்லா இருக்கம்மா. யாரோ வந்திருக்காங்க போல இருக்கு. ஆமாம்மா, எங்கள் அத்தா வந்திருக்காரு. மாசமாக இருக்கியே, அதனால் பார்த்துட்டு போக வந்தாரா? அது சரிம்மா, நீ போய் பேசிக்கிட்டு நான் வரேன். யார் அப்படி வந்தது? என்ன மாசமாக இருக்கேன்னு சொல்கிறாங்க? ஆமாக்கா. அப்படியா? பாரேன், என்னவோ ஏதோன்னு அப்பா அங்கே கவிச்சிக்கிட்டு இருக்காரு. இங்கே என்னென்னா விசேஷமா? நான் போய் முதல்ல இதை அப்பா கிட்ட சொல்கிறேன். உங்கள் அப்பா அம்மா கிட்டேயும் சொல்லி சீக்கிரமாக அத்தை மாமாவை வர சொல்கிறேன். சரியா? நான் கிளம்புறேன். ஏதாவது சாப்பிட்டு போங்கத்தான். இல்லை அபி, புரிஞ்சுக்கோ. எனக்கு நாளைக்கு காலையில் ஃப்ளைட்டு. நான் சீக்கிரம் கிளம்பணும். தப்பாக எடுத்துக்காத. நான் கிளம்புறேன். உடம்பை பார்த்துக்கோ. மருதுவுக்கு ஃபோன் பண்ண விஷ்ணு, அப்பா நீ இங்கே நினைக்கிற மாதிரி அபிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவள் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டான்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்கா. இன்னும் அவள் சொல்கிற நிஜமாதான்ப்பா. அபியை பார்த்துட்டு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். அதோட இன்னொரு விஷயம்ப்பா. சொல்லு விஷ்ணு. அபி கன்சீவாக இருக்கா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நான் போய் அத்தை மாமா கிட்ட இதை சொல்லவா? வேண்டாம் விஷ்ணு. அபி லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டான்னு தான் ரகுபதி கோவமாக இருக்கான். இப்போது இதை பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம். நீ கிளம்புறபடி கிளம்பு. நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன். எங்கள் அத்தானுக்கு என்ன தான் சொல்கிறது? எவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்காரு. இது எல்லாத்தையும் நான் எப்படி தான் சாப்பிட்றது? ஸ்வீட் பாக்ஸிலிருந்து ஒரே ஒரு துண்டை எடுத்து வாயில் போட்டதும் வயிற்றை பிரட்டி கொண்டு வந்தது. ஐயோப்பா வேண்டாம். அத்தான் போய் அம்மா அப்பா கிட்ட விஷயத்தை சொல்லுவாரா? அவங்க கிளம்பி வருவாங்களா? பலவித யோசனையோடு அபி கௌதமுக்காக காத்திருந்தாள்.